வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆர்டர் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். ஆர்டர் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு நவுனை எப்படியெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணலாம் என்பதை முதல்ல பார்க்குறோம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கேன்னா, ரைட் த டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் ஃபார் த கிவன் நவுன்ஸ். கொடுக்கப்பட்ட நவுனுக்கான டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸை எழுதுங்க. அப்போது நவுனுக்கான டிஸ்கிரைபிங் வேர்ட்னால் நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற அட்ஜெக்டிவ்ஸை எழுத சொல்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? ட்ரெஸ் என்பது ஒரு நவுன், டேபிள் என்பது ஒரு நவுன். இப்போது மாடிஃபைனா என்ன? நிறைய பேருக்கு மாடிஃபைன்னு சொன்னாலே சேஞ்ச் என்பதுதான் அர்த்தம் இல்லையா? இந்த மாடிஃபைக்கு இன்னொரு மீனிங் என்னென்னா, இங்கிலீஷ் கிராமரில் டிஸ்கிரைப், டெல் என்று கூட அர்த்தம் சொல்லலாம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு அட்ஜெக்டிவ் மாடிஃபைஸ் நவுன்னு சொல்கிறோம். அதை அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப்ஸ் நவுன்னு சொல்லலாம், அட்ஜெக்டிவ் டெல்ஸ் அஸ் அபவுட் நவுன்னு சொல்லலாம். இதில் ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு நவுன் இருக்குது இல்லையா? இந்த ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அட்ஜெக்டிவ் தேவைப்படுது. என்ன போடலாம்? பியூட்டிஃபுல் ட்ரெஸ், பிங்க் ட்ரெஸ். அதாவது எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸு? அழகான ட்ரெஸ்ஸு. என்ன கலர் ட்ரெஸ்ஸு? பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு. அப்போ எப்படிப்பட்ட என்ன கலருன்னு சொல்கிறதோ அட்ஜெக்டிவ்ஸ் தான். அடுத்தது டேபிள் என்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அட்ஜெக்டிவ்ஸ் போட போகிறோம். லார்ஜ் டேபிள், ரவுண்டு டேபிள். இதில் லார்ஜ் என்பது சைஸை குறிக்கிறது, அதுவும் அட்ஜெக்டிவ்ஸ் தான். ரவுண்டு வந்து ஷேப்பை சொல்லுது, அதுவும் அட்ஜெக்டிவ்ஸ் தான். லார்ஜ் டேபிள், ரவுண்டு டேபிள். இப்போது ஒரு சென்டென்ஸில் நிறைய அட்ஜெக்டிவ்ஸை ஆட் பண்ணுறோம், ஆனால் அதை வரிசையில் அமைக்கணும். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஐ பாட் எ பென். இதில் ஐ என்பது சப்ஜெக்ட் ப்ரொனவுன், அது சப்ஜெக்டாக வரும். பாட் ஒரு வெர்ப், எ ஒரு டிட்டர்மினர். டிட்டர்மினரை பற்றி நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பை அண்டு வித், அதில் டிட்டர்மினரை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பென் என்பது ஒரு நவுன். ஏ, ஆன், த, மை இதெல்லாம் வந்து டிட்டர்மினஸ். டிட்டர்மினஸில் ஆர்டிகல்ஸும் இருக்கும், குவான்டிஃபையரும் இருக்கும், பொசசிவும் இருக்கும், டெமன்ஸ்ட்ரேட்டிவும் இருக்கும். சரியா? இப்போது இதில் வந்து நவுன்னு சொன்ன பெண்ணுங்கிறது ஒரு நவுன் இல்லையா? இந்த பெண்ணுங்கிற ஒரு நவுனை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. அப்போ அட்ஜெக்டிவ் ஆட் பண்ண போகிறீங்க. அதாவது நவுனை பற்றி இன்ஃபர்மேஷனை அதிகமாக கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அட்ஜெக்டிவ்ஸ் தேவைப்படுது இல்லையா? ஐ பாட் எ பியூட்டிஃபுல் பென். எப்படிப்பட்ட பெண்ணை வாங்கினீங்க? ஒரு அழகான பெண்ணை வாங்கினீங்க. அப்போது பியூட்டிஃபுல்ங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். இன்னும் அதிகமாக நீங்கள் பெண்ணை பற்றி சொல்ல போகிறீங்கன்னா ஐ பாட் எ பியூட்டிஃபுல் பிளாக் பென் என்றும் சொல்லலாம். இல்லைனா ஐ பாட் எ பியூட்டிஃபுல் பிளாக் சைனீஸ் பென் என்றும் சொல்லலாம். அட்ஜெக்டிவ் ஆர்டர் எப்படி வரும்னா, டிட்டர்மினர் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். ஸோ அட்ஜெக்டிவ் கம்ஸ் ஆஃப்டர் டிட்டர்மினர், பிஃபோர் நவுன். இதில் எ என்பது டிட்டர்மினர், அதுக்கு பக்கத்தில் வர பியூட்டிஃபுல், பிளாக் என்பதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ், பென் என்பது. அடுத்து ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்ஜெக்டிவ் ஆர்டர் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் நம்பர். இதில் நம்பர் இஸ் எ டைப் ஆஃப் டிட்டர்மினர். அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நம்பர் இஸ் எ டைப் ஆஃப் டிட்டர்மினர். அதுக்கு அடுத்து வர்றதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ். ஒப்பீனியன், சைஸ், ஏஜ், ஷேப், கலர், ஆரிஜின், மெட்டீரியல், பர்போஸ் இது எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். கடைசியில் நவுன். அதாவது
நான் அட்ஜெக்டிவ் ஆர்டர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். டிட்டர்மினர் ப்ளஸ் அட்ஜெக்டிவ்ஸ் ப்ளஸ் நவுன். இதில் நம்பர் டிட்டர்மினர், ஒப்பீனியனில் இருந்து பர்பஸ் வரைக்கும் வர்றது எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ், கடைசியில் நவுன். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் என்னது? ஐ பாட் எ பியூட்டிஃபுல் பென். இதில் ஏ என்பது என்ன? நம்பரா? இல்லையே, அது உங்களுக்கு என்னன்னு நல்லாவே தெரியுமே. ஏ அண்ட் த என்பது ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ் ஆர் ஆல்சோ எ டைப் ஆஃப் டிட்டர்மினர். ஏ ஆன் என்பது தமிழில் ஒரு ஒன்று என்று வந்தாலும் அது நம்பர் கிடையாது, ஆர்டிகல்ஸ் தான். இந்த ஏ ஆன் என்பது இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ், த டெஃபினிட் ஆர்டிகல்ஸ். இதில் ஏ என்பது டிட்டர்மினர், பியூட்டிஃபுல் என்பது அட்ஜெக்டிவ், பென் என்பது நவுன். இதில் பியூட்டிஃபுல் ஒப்பீனியன் அட்ஜெக்டிவ். ஓகேயா? சரி, இப்போது நம்பரும் டிட்டர்மினர் தான், ஆர்டிகல்ஸாக வர்றதும் டிட்டர்மினர் தான். அதனால தான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது என்பதற்காக கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல் இங்கிலீஷ் கிராமரை கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது டிட்டர்மினருடைய டைப்ஸை கொஞ்சம் பார்க்கலாம். டிட்டர்மினருடைய டைப்ஸ் என்னென்னா ஆர்டிகல்ஸ், ஏ அண்ட் த. குவான்டிஃபயர்ஸ். குவான்டிஃபயர்ஸ் வந்து குவான்டிட்டியை பற்றி சொல்கிறது, அளவை பற்றி சொல்கிறது. மெனி என்றால் என்ன? நிறைய, அதிகம். ஃபியூ, குறைவு, அதுவும் குவான்டிஃபயர் தான். எ லாட் ஆஃப், சம், இதுவும் குவான்டிஃபயர் தான். டிமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ், திஸ், தட், தீஸ், இதெல்லாம். நம்பர்ஸ், போத் கார்டினல் அண்ட் ஆர்டினல் நம்பர். கார்டினல் நம்பர்னால் என்னென்னதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? 1, 2, 3, 4ன்னு சொல்கிறேன் இல்லையா நம்பர்ஸ், அதெல்லாம் கார்டினல் நம்பர்ஸ். ஆர்டினல் நம்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இந்த மாதிரி வரும். பொசசிவ், யாருடைய, என்னுடைய, மை, யுவர், ஹிஸ், இதெல்லாமே வந்து டிட்டர்மினர் டைப்ஸ் தான். ஸோ நம்ம அட்ஜெக்டிவ் ஆர்டரை ஃபார்ம் பண்ணுறதுக்கு டிட்டர்மினர்ஸுடைய டைப்ஸை தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். அடுத்து டிட்டர்மினர்ஸ் என்றால் என்னன்னு சொன்னால் ஏ அண்ட் த, மை, யுவர், திஸ், தட், அதாவது ஆர்டிகல்ஸ், பொசசிவ், டிமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ், குவான்டிஃபயர்ஸ், நம்பர்ஸ், இதெல்லாம் வந்து டிட்டர்மினரோட டைப்ஸ்ன்னு சொன்னேன். இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஐ சா மெனி பேபிஸ். நான் நிறைய குழந்தைங்களை பார்த்தேன். இதில் மெனி என்பது என்ன? அளவை பற்றி, குவான்டிட்டியை பற்றி சொல்கிறது. மெனி என்பது ஒரு குவான்டிஃபயர், நிறைய என்று சொல்லக்கூடியது. பேபிஸ் என்பது நவுன். சரி, இது மெனி என்பது டிட்டர்மினர், பேபிஸ் என்பது நவுன். சரி, இந்த பேபிஸை பற்றி நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன், நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னா நான் ஒரு அட்ஜெக்டிவ் ஆட் பண்ணுறேன். ஐ சா மெனி க்யூட் பேபிஸ். ஆர்டரில் வருதா? மெனி என்பது டிட்டர்மினர், க்யூட் அட்ஜெக்டிவ், பேபிஸ் நவுன். டிட்டர்மினர் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன், இந்த மாதிரி ஆர்டரில் வருது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் அட்ஜெக்டிவ் ஆட் பண்ணிக்கிறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். மெனி க்யூட் ஸ்மால் பேபிஸ் என்று கூட நீங்கள் ஆட் பண்ணி பேசலாம். டிட்டர்மினர்ஸ் ப்ளஸ் அட்ஜெக்டிவ்ஸ் ப்ளஸ் நவுன்ஸ், இந்த மாதிரி ரூல்ஸை தான் அட்ஜெக்டிவ் ஆர்டர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ண சொன்னேன் இல்லையா? அதில் அட்ஜெக்டிவ்ஸ் வந்து 2 வகைப்படும். என்னென்னதுன்னா ஒப்பீனியன் அட்ஜெக்டிவ்ஸ், இன்னொன்று ஃபேக்ட் அட்ஜெக்டிவ்ஸ். ஒப்பீனியன்னா என்ன? கருத்து, ஒருத்தருடைய சொந்த கருத்து. அதாவது இப்போது ஒரு சினிமாவுக்கு போகிறோம், அந்த படம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லா இருக்குது, என்னுடைய சொந்த கருத்து, நான் என்னுடைய ஒப்பீனியனை தான் நான் சொல்கிறேன். அது சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, அதுதான் ஒப்பீனியன். ஒப்பீனியன் எக்ஸாம்பிள் நைஸ், இன்ட்ரெஸ்டிங், பியூட்டிஃபுல். எனக்கு அழகாக இருக்குன்னு சொன்னாலும் அடுத்தவங்களுக்கு நல்லா இருக்காது,
அழகாக இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் ஒப்பீனியன் அட்ஜெக்டிவ்ஸ். ஃபேக்ட் அட்ஜெக்டிவ்ஸ் பேர்லேயே இருக்குது. ஃபேக்ட் என்பது ரியல், ட்ரூ, உண்மையை யாராலையும் மறைக்க முடியாது இல்லையா? இப்போது என்கிட்ட ஒரு பென்சில் இருக்குது, அந்த பென்சிலோட கலர் பிளாக். அப்போ அது பிளாக் கலர் பென்சில் தானே சொல்லுவாங்க. அப்போ அதில் இருக்கிற பிளாக் என்ற அட்ஜெக்டிவ்ஸ் ஃபேக்ட் அட்ஜெக்டிவ்ஸ். டால், பிளாக், ரவுண்டு டேபிளில் இருக்குன்னா அதோடைய ஷேப்பை ரவுண்டுன்னு தான் சொல்லுவோம். இட்ஸ் எ ஃபேக்ட். ஸோ ஃபேக்ட் அட்ஜெக்டிவ்ஸ். ஹாட், ரஷ்யன், இதெல்லாமே வந்து ஃபேக்ட் அட்ஜெக்டிவ்ஸ். மறுபடியும் நம்ம ஒரு தடவை ரீகேப் பண்ணிக்கலாமா? ஆர்டர் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் சொன்னேன்? டிட்டர்மினர்ஸ் ப்ளஸ் அட்ஜெக்டிவ்ஸ் ப்ளஸ் நவுன். இங்கே நான் நம்பருங்கிறது எ டைப் ஆஃப் டிட்டர்மினர்ஸ்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்பருக்கு பதிலாக குவான்டிஃபையர், அதாவது மெனி, ஃபியூ, எ லாட் ஆஃப், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டிகல்ஸ் ஏ, அண்ட் த, இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பொசசிவும் யூஸ் பண்ணிக்கலாம். டெமான்ஸ்ட்ரேட்டிவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வர்றது ஒப்பீனியன்லேருந்து பர்பஸ் வரைக்கும் வர்றது எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸ் 2 டைப்ஸ்ன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட்டு ஒப்பீனியன் அட்ஜெக்டிவ்ஸ் தான் வரும். அதுக்கு கீழே வர்றது எல்லாமே ஃபேக்ட் அட்ஜெக்டிவ்ஸ். உண்மை மாறாது. எது? சைஸு, குவாலிட்டி, ஏஜ், ஷேப்பு, கலரு, ஆரிஜின், மெட்டீரியல், பர்பஸ், இது எல்லாமே ஃபேக்ட் அட்ஜெக்டிவ்ஸ், மாறாது. யார் சொன்னாலும் சரி அது ரியல் தான். அதனால தான் ஒப்பீனியனுக்கு கீழே வர்றது எல்லாமே ஃபேக்ட் அட்ஜெக்டிவ்ஸ். கடைசியில் நவுன். இது நான் எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கேன். கலர் ப்ரௌனு, க்ரீனு, ஷேப் ரவுண்டு, ட்ரையாங்குலர், 2 எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கேன். பர்பஸ்க்கு இன்னொரு மீனிங் ஃபங்க்ஷன் கூட சொல்லலாம். க்ளீனிங், ஸ்லீப்பிங், இதெல்லாம் வந்து பர்பஸோடைய எக்ஸாம்பிள். ஸோ டிட்டர்மினர் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். சரி, இப்போது ப்ராக்டிஸ்க்கு போகலாம். அடுத்து நம்ம எக்ஸசைஸ்க்கு போகலாம். எக்ஸசைஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஆர்டர் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அது எப்படி வரணும்? டிட்டர்மினர், அதுக்கப்புறம் அட்ஜெக்டிவ்ஸான ஒப்பீனியன், சைஸ், குவாலிட்டி, ஏஜ், ஷேப், கலர், ஆரிஜின், மெட்டீரியல், பர்பஸ், கடைசியில் நவுன் வரணும். இதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே நம்மளால் எக்ஸசைஸை கரெக்டாக பண்ண முடியும். சரி, இப்போது நான் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் கொஸ்டின் நம்பர் 1. இதில் பாக்ஸுங்கிற நவுனை நானே கொடுத்துட்டேன். ஆனால் டிட்டர்மினரையும் அட்ஜெக்டிவ்ஸையும் அன்ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம கரெக்ட் ஆர்டரில் ஃபார்ம் பண்ணணும். சரி, இதில் மெட்டல் என்பது ஒரு மெட்டீரியல். மெட்டீரியல்ஸ்லாம் என்னென்னவா வரும்? பிளாஸ்டிக்கு, காட்டனு, மெட்டலு, ரப்பரு, வுட்டு, இதெல்லாம் மெட்டீரியல். ஏ என்பது டிட்டர்மினர். ஏ வந்து இன்டெஃபினிட் ஆர்டிக்கல். ஸோ ஆர்டிக்கல் இஸ் எ டைப் ஆஃப் டிட்டர்மினர். இங்கே ஏ என்பது டிட்டர்மினராக வந்திருக்கு. ஸ்மால் என்பது சைஸு, பிளாக் என்பது கலர். ஆர்டரில் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? டிட்டர்மினர் ஏ. ஒப்பீனியன் வந்திருக்கா? இல்லை. சைஸு வந்திருக்கு, ஸ்மால், ஏ ஸ்மால். சைஸ்க்கு அப்புறம் குவாலிட்டி வரல, ஏஜு, ஷேப்பும் வரல. கலர் வந்திருக்கு, பிளாக், எ ஸ்மால் பிளாக். அதுக்கப்புறம் ஆரிஜின் வரல, மெட்டீரியல் வந்திருக்கு, மெட்டல். ஸோ எ ஸ்மால் பிளாக் மெட்டல் பாக்ஸ். ஓகேயா? அடுத்து ரெடியாக இருக்கீங்களா? இங்கே குஷன்ஸ் என்ற நவுனை கொடுத்துருக்கேன். ஆனால் டிட்டர்மினர்ஸையும் அட்ஜெக்டிவ்ஸையும் அன்ஸ்கிராம்பிள் பண்ணியிருக்கேன். ஆர்டரில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? டிட்டர்மினர், ஒப்பீனியன், சைஸு, குவாலிட்டி, ஏஜ், ஷேப்பு, கலர். ஓகேயா? ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சரி, ஃபர்ஸ்ட்டு டிட்டர்மினர் இல்லையா? சரி, இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்கான்னு முதல்ல பாருங்கள். ரவுண்டு, 3, லார்ஜ். இதை நான் அன்ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். ரவுண்ட் என்பது ஷேப்பு, 3 டிட்டர்மினர், லார்ஜ் சைஸ். சரி, ஆர்டரில் சொல்லாமல் ஃபர்ஸ்ட் என்ன வரும்? டிட்டர்மினர் 3. ஸோ 3 மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒப்பீனியன் வந்திருக்கா? வரல. சைஸு வந்திருக்கு. அப்போது 3 லார்ஜ்.
குவாலிட்டி வரல, ஏஜ் வரல, ஷேப்பு வந்திருக்கு ரவுண்டு. அப்போது 3 large round cushions. புரிஞ்சுதா? அடுத்தது ஃப்ரெஞ்சு அண்ட் ஓல்டு இன்ட்ரெஸ்டிங். இதில் டிட்டர்மினரோ அட்ஜெக்டிவ்ஸும் அன்ஸ்கிராபிள் பண்ணி மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். பெயிண்டிங் என்ற நவுனை கொடுத்துருக்கேன். சரி, ஃப்ரெஞ்சு என்பது என்ன? ஆரிஜின், அதாவது பிகினிங். ஓகேயா? அண்ட் டிட்டர்மினர். ஓல்டு சைஸ். இன்ட்ரெஸ்டிங் ஒப்பீனியன். ஆர்டர் பண்ணலாமா? டிட்டர்மினர் அண்ட் டிட்டர்மினருக்கு அப்புறம் என்ன வரும்? ஒப்பீனியன். இன்ட்ரெஸ்டிங் வந்திருக்கு. அண்ட் இன்ட்ரெஸ்டிங். அடுத்தது ஒப்பீனியனுக்கு அப்புறம் சைஸ் வந்திருக்கா? சைஸ் வந்திருக்கு. ஓல்டு. அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஓல்டு. குவாலிட்டி வரல, ஏஜ் வரல, ஷேப்பு அதுவும் வரல, கலரும் வரல, ஆரிஜின் வந்திருக்கு. ஃப்ரெஞ்சு அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஓல்டு ஃப்ரெஞ்சு பெயிண்டிங். இப்போ ஒரு சென்டென்ஸோட பார்க்கலாம். நான் இங்கே என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன்னா, டாம் இஸ் லுக்கிங் ஃபார் எ ஸ்வெட்டர். டாம் ஒரு ஸ்வெட்டரை தேடிக்கொண்டிருக்கிறான். இதில் டாம் என்பது சப்ஜெக்ட், இஸ் லுக்கிங் ஃபார் வெர்பு, ஏ டிட்டர்மினர். டிட்டர்மினரை நான் கொடுத்துட்டேன், ஸ்வெட்டர் என்ற நவுனையும் கொடுத்துட்டேன். ஆனால் ஆப்ஷனில் அன்ஸ்கிராபிள் பண்ணிக்கிறது வந்து என்னென்னா அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸை மட்டும் அன்ஸ்கிராபிள் பண்ணியிருக்கேன். அதை நம்ம கரெக்ட் ஆர்டரில் நம்ம போடணும். சரியா? ப்ராக்டிஸ்க்கு போகலாமா? லைனில் ஆர்டர் பண்ணணும். டிட்டர்மினர் ஃபர்ஸ்ட் வரும். அது கொஸ்டின்லேயே இருக்குது. ஏ என்ற டிட்டர்மினர் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து என்ன வரும்? ஒப்பீனியன் வந்திருக்கா? அந்த நேவி ப்ளூ பிக்கு woollen இதில் வந்திருக்கா? இல்லை. சைஸு வந்திருக்கு, பிக்கு. அப்போ ஏ பிக்கு. குவாலிட்டி வரல, ஏஜ் வரல, ஷேப்பு அதுவும் வரல, கலர் வந்திருக்கு நேவி ப்ளூ. ஸோ ஏ பிக் நேவி ப்ளூ. ஆரிஜின் வரல, மெட்டீரியல் வந்திருக்கு woollen. woollen என்பது ஒரு மெட்டீரியல். பிளாஸ்டிக்கு, ரப்பரு இதெல்லாம் சொல்கிறது மெட்டீரியல் தான். ஓகேயா? அப்போது ஏ பிக் நேவி ப்ளூ woollen ஸ்வெட்டர். ஓகேயா? சரி, அடுத்தது போகலாம். லாஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த நேம் ஆஃப் தட் ஃப்ரூட்? இதில் தட் என்பது டிமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினராக வந்திருக்கு. ஃப்ரூட் என்பது ஒரு நவுனு. ரெண்டுமே கொடுத்துட்டேன். நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் தான் வந்து அன்ஸ்கிராபிள் பண்ணி கொடுத்துருக்கேன். ரவுண்டு, பர்பிள், ஸ்மால். ஓகே, ஆர்டருக்கு போகலாமா? ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? டிட்டர்மினர். அது தட்டு வந்துடுது. அடுத்தது ஒப்பீனியன் வரல, சைஸ் ஸ்மால், சைஸ் ஸ்மால் வந்திருக்கு. அப்போது தட் ஸ்மால். அடுத்தது குவாலிட்டி வரல, ஏஜ் அதுவும் வரல, ஷேப் வந்திருக்கு ரவுண்டு ஷேப். தட் ஸ்மால் ரவுண்டு. ஷேப்புக்கு அப்புறம் கலர் வரும் இல்லையா? பர்பிள். ஸோ தட் ஸ்மால் ரவுண்டு பர்பிள். கரெக்டா? வாட் இஸ் த நேம் ஆஃப் தட் ஸ்மால் ரவுண்ட் பர்பிள் ஃப்ரூட்? நீங்கள் அந்த ஆர்டர் சொன்ன இல்லையா? டிட்டர்மினர், அதுக்கப்புறம் ஒப்பீனியன், சைஸு, குவாலிட்டி, ஏஜு, நவுன் வரைக்கும் சொல்கிறது. இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மட்டும் கரெக்டாக ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணலாம். Thank you very much for watching this video. If you like this video, please like, share and subscribe.